அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ அகாடமி. இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் சோசியலில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாங்க. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட மெயினான 3 நகரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஹரப்பா, மொஹஞ்சதரோ. பண்டைய இந்தியாவில் எது பழசு? ஹரப்பாவும் மொஹஞ்சதரோவும் பழமையான நகரங்கள். தமிழ்நாட்டில் எது தொன்மையானதுன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. சரிங்களா? பூம்புகார், மதுரை, காஞ்சி. உலகத்திலேயே மிக தொன்மையான நாகரிகம்னா எதுனா மெசபடோமியா நாகரிகம். சரிங்களா? அந்த 3க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அடுத்தது தமிழ்நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். பூம்புகார் காப்பிய மாந்தர்களான யார்? கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க. பூம்புகார் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலின் கரையில் இருக்குது. எங்கே இருக்குது? வங்காள விரிகுடா கரையில் இருக்குது. பூம்புகார் காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல தற்போதைய மயிலாடுதுறை அருகே இருக்குது. பூம்புகார் எங்கே இருக்குது? இப்போ ரீசெண்டாக மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. இந்த நகரத்துக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னா புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற நிறைய பேரும் இருக்குது. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் யார்? சோழ அரசோட துறைமுகம் தான் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூல்கள் எந்த நூல் குறிப்பிடுது? சங்க இலக்கிய நூல் பட்டினப்பாலையிலையும் நெக்ஸ்ட்டு இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலும் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசுது. சரிங்களா? சிலப்பதிகார நாயகி கண்ணகி, தந்தை யார்? மாநாய்க்கன். அதே மாதிரி மாநாய்க்கனுடைய மீனிங் என்னென்னா பெருங்கடல் வணிகன். மாநாய்க்கன்னா என்ன? பெருங்கடல் வணிகன்னு பொருள். சிலப்பதிகார நாயகன் கோவலனுடைய தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் அப்படின்னு என்னென்னா பெருவணிகன். அது பெருங்கடல் வணிகன், இவங்க பெருவணிகன். பூம்புகாரில் கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் இங்கே வந்திருக்காங்க. யார்? கிரேக்கம், ரோம். அடுத்தது பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்கிறதும் தவறு, அதே மாதிரி குறைச்சி கொடுக்கறதும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. கருதினர் அப்படின்னு எந்த நூலில் சொல்கிறாங்க? பட்டினப்பாலையில். நெக்ஸ்ட்டு பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணரார். இவருடைய காலம் என்ன? கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கடல்லேருந்து குதிரை வந்திருக்கு. கருமிளகு எங்கேருந்து வந்தது? தரை வழியில் கொண்டு வந்திருக்காங்க. வடமலையிலிருந்து என்ன? தங்கம். வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. நெக்ஸ்ட்டு மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது. இங்கே பாருங்கள், வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது இல்லையா? அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து, இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும், நெக்ஸ்ட்டு கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும், ஈழத்திலேருந்து உணவுப் பொருட்களும். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக சொல்லப்படுது. இங்கே பூம்புகாரில் வணிகம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அங்கே கப்பம் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக சொல்கிறாங்க. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தினை படித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை படித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது? பூம்புகாரை பற்றி சிறப்பு எதில் சொல்கிறாங்க? புகார் காண்டம். சரிங்களா? அது பேரே பாருங்கள், பூம்புகார், புகார் காண்டம். அடுத்தது பட்டினப்பாலையிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் எப்படி அழிஞ்சது பாருங்கள்? கடல்கோள் அல்லது கடல் சீற்றத்தால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து மதுரையை பற்றி பார்க்கலாம். பண்டைய காலத்தில் மதுரை முறையே யார் கண்ட்ரோலில், யார் கீழே இருந்ததுன்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் இவங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. இடைக்காலத்தில் யார் இருந்தாங்க? பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும், அவங்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள் வந்திருந்தாங்க. சரிங்களா? பிற்கால சோழர், பிற்கால நாயக்கர், அப்புறம் பிற்கால பாண்டியர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர்கள். நெக்ஸ்ட்டு கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள். இது கேட்ட கொஷின்ங்க. மொத்தம் எத்தனை பேர் புலவர்கள்னால் 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த
தொண்டியில் இருந்து மதுரைக்கு என்ன கொண்டு வந்தாங்க? அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரியில இருந்து பண்டைய இஸ்ரேல் அரசர் யார்? சாலமன். இவர் வந்து முத்துக்களை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. சரிங்களா? தொழிற்சாலை மதுரையில் முத்துக்களை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. தொழிற்சாலைகள் வந்து மதுரையில் இருந்திருக்கு. ரோமானிய நாணயங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாலங்காடி, அல்லங்காடின்னு 2 வகை அங்காடி வந்து மதுரையில் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், தொழிற்சாலை இருந்திருக்கு, மதுரையில் வந்து இருந்திருக்கு. அடுத்தது ரோமானிய நாணயங்கள் வந்து அங்கே தயாரிச்சிருக்காங்க. நாலங்காடி, அல்லங்காடின்னு 2 பகல் இரவு பொழுதில் அங்காடி இருந்திருக்கு. நாலங்காடின்னு என்ன? பகல் பொழுது. அல்லங்காடினா இரவு. சரிங்களா? இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் ஒரு உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை வந்து விளங்கியதாக சொல்கிறாங்க. அதனால மதுரை என்னன்னு சொல்கிறாங்க? தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார்? மெகஸ்தனிஸ். அவரோட குறிப்பில் என்ன சொல்கிறாரு? மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. மெகஸ்தனிஸும் மதுரையை பற்றி குறிப்பு சொல்லியிருக்காரு. மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரோட அமைச்சரான யார்? சாணக்கியர். மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு. சாணக்கியர் வந்து மதுரையை பற்றி அர்த்த சாஸ்திரத்திலையும் கூறியிருக்காரு. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்திருக்குங்க. பாருங்க, அகழியில் யானை போகிற அளவுக்கு கூட அவ்வளோ அகலமான சுரங்கப்பாதை வந்து இருந்திருக்கு. அடுத்தது காஞ்சி. சரிங்களா? பள்ளிகள். காஞ்சி வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா பள்ளி. சரிங்களா? கல்வியில் கரையில் காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சி நகரில் தான் முதல்ல ஏராளமாக அமைப்பட்டது பள்ளிகள். நெக்ஸ்ட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார்? யுவான் சுவாங். அங்கே வந்து படித்தார். அவர் வந்து கூடுதல் படிப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு ஹையர் டிகிரி அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்து வந்திருக்கிறதா சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு நாயன்மார்களுள் முதன்மையானவரான யார் சொல்கிறா? திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் இங்கே வந்து ஹையர் டிகிரி படிச்சிருக்காரு இல்லையா? அப்போது இவர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. சரிங்களா? மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு. சரி, காஞ்சியை பற்றி. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் வந்து காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது காஞ்சி கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுது. காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. சரிங்களா? பிற்கால பல்லவ மன்னர் ராஜசிம்மன் வந்து இந்த கோயிலை கற்கோவிலாக கட்டினார். யார் கட்டினாங்க? பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கே வந்து கழிச்சாங்க அப்படின்னா காஞ்சியில் கழித்தார் என்பது ஒரு தனி சிறப்பு. காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம். சரிங்களா? கல்வி கரையில் காஞ்சி, நிறைய பள்ளிகள் இருக்குது, ஏரிகளும் நிறையா இருக்குது. ஏரிகளின் மாவட்டம்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு சேரநாடு வந்து என்ன? கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இப்போ இருக்கிற இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கினது தான் இந்த சேரநாடு. நெக்ஸ்ட்டு சோழநாடு எது? தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கியது. அடுத்தது பாண்டிய நாடு எது? மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரி தென் மாவட்டங்களை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளை உள்ளடக்கியது. புகார் துறைமுக நகரம். மதுரை என்ன சொல்கிறாங்க? வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். சோழநாடு வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா சோறுடைத்து. சோழநாடு எதுக்குங்க ஸ்பெஷலு? சோறுடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. சேரநாடு வேலமுடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரிங்களா? சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எதுக்கு உண்டு? மதுரைக்கு உண்டு. சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த பாடம் வந்து பார்த்தோம். சரிங்களா? பண்டைய நகரங்கள் பற்றி பாடம் பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு லெசனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஷேரிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்ரீ அகாடமி. தேங்க்யூ ஆல்.